ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு விர்சாஸ் கிச்சன். வாங்க இன்னைக்கு சுவையான ஒரு மட்டன் பிரியாணி செய்வோம். 2 பேருக்கு அளவாக நான் செய்ய போகிறேன். கணக்கு செய்யலை. 2 பேருக்கு அளவா செய்தால் 3 பேர் சாப்பிட்டு கொள்ளலாம். 3 பேருக்கு காணக்கூடியதாக இருக்கும். கடையில் வேண்டி கஷ்டப்பட்டு தெரியாமலுக்கு நாங்கள் வீட்டிலேயே எங்களுக்கு ஏற்ற மாதிரி சுவையாக அழகாக செய்து கொள்ளலாம். இதுக்கு வாங்க தேவையான பொருட்களை என்னென்னு பார்ப்போம். வெங்காயம் வெட்டி எடுத்திருக்கிறேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, சக்தி மசாலா. நான் போடைக்கு தேவையான அளவு எவ்வளவு சொல்றேன். இந்த பொருளோட சேர்த்து அரிசி 1.5 சுண்டு எடுத்து நான் 1.5 சுண்டு எடுத்து வடிவா 2 தரம் கழுவிட்டு அரை மணித்தியாலும் தண்ணியில ஊற விட்டு இருக்கிறேன். 1.5 சுண்டு. அடுத்தது 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கிறேன், சின்ன சின்ன துண்டா வெட்டி இருக்கிறேன். தயிர் 1/4 கப். அரிசி கிட்டத்தட்ட 300 கிராம் எடுத்தேன், அதால 300 கிராம் இறைச்சி எடுத்திருக்கிறேன். தயிர் 1/4 கப் எடுத்திருக்கிறேன். அதோட பிரியாணியில பட்டை, அன்னாசிப்பூ, அந்த வாசனை திரவியங்கள்லாம் போடைக்கு அப்புறம் சொல்லிட்டு வரேன். அதோட இஞ்சி உள்ளி பேஸ்ட். இப்ப நாங்க வெளியில தான் சமைக்க போறேன், அதால தான் அந்த மேலுள்ள தென்னோலையில வெளிச்சம் பட்டு எல்லாம் உங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் நெய் ஊற்றி கொள்ளுவோம் சட்டிக்குள்ள. நெய்யை ஊற்றிட்டு நான் நெய் சூடறினோடனே தேங்காய் எண்ணெய் அல்லது வெஜிடபிள் ஆயில் என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஊற்றி கொள்ளுங்க. தேவையாண்டா உங்களுக்கு கூட எண்ணெய் தேவையா இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றி கொள்ளுங்க. நான் எண்ணெயை குறைக்கணும்ன்றதுக்காகத்தான் கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். பிரியாணியில பட்டை, அன்னாசிப்பூ, கடல் பாசி எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்றேன். என்னண்டா நான் 2 கழுவாத கராம்பு, ஏலக்காய் 4 கிராம்பு 4 ஏலக்காய் அவ்வளோத்தையும் முதல்ல போட்டிருக்க எண்ணெயில பொரிச்சு கொள்ளுவோம். கணக்கு வேஸ்ட் அளவா செய்து அளவா சாப்பிடலாம். அதுக்காகத்தான் நாங்கள் கொஞ்சம் செய்கிறோம். 2 பேருக்கு அளவா செய்கிறோம், 3 பேர் சாப்பிடலாம். சின்ன வெங்காயம் தான் எனக்கு இன்றைக்கு இருந்தது, வெட்டி எடுத்திருக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ வெங்காயத்துக்கிட்ட வரும் வெட்டி எடுத்தேன் நான். அந்த வெங்காயம் நல்லா பொரியட்டும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். நிறத்து அப்படி வரையில நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு வரக்கூடிய அளவுக்கு நாங்கள் பொரிய விடணும். நான் எண்ணெய் குறைவாக போட்டதால ஊற்றினதால தான் இருக்குது பாருங்க, ஓரளவுக்கு நிறம் வந்துட்டு. இதை விட நல்லா பொரிய விட்டாலும் நல்லா. அதோட பச்சை மிளகாய் அப்படியே முழுசா போட்டுக்கொள்ளுங்க, வெட்ட வேண்டிய தேவையில்லை. முழுசா பச்சை மிளகாயை போட்டுட்டு இஞ்சி உள்ளி பேஸ்ட்டையும் நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். அந்த உள்ளி பேஸ்ட்டை போடைக்குள்ள கொஞ்சம் கருவேப்பிலையும் போட மறந்துட்டேன். அப்போ நான் இப்பயே போட்டுக்கொள்கிறேன். கருவேப்பிலையும் போட்டுட்டு புதினா இலைகள் இருந்தால் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். எங்கள்கிட்ட இங்கே ஸ்ரீலங்காவில் புதினா இலைகள் யூஸ் பண்ணுற இல்லாதால நான் அதை போட இல்லை. எங்களுக்கு அது போட்டாலும் கொஞ்சம் அதில் சுவை பிடிக்கிற இல்லை. கடைகளில் வந்துட்டு ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுற இல்லை. கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடணும் இருக்கு. நீங்க முதலே பட்டை கராம்பு போடைக்கே பெருஞ்சீரகம் போட்டிருக்கலாம். நான் போடாததாலதான் இப்ப போடுறேன். பெருஞ்சீரகத்தை போட்டு பொரிச்சு கொள்ளுவோம். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா பொரிஞ்சு சின்ன சின்னதாவே வந்துட்டு நான் போட்டது கணக்க வெங்காயம் அப்படியே சுருண்டு கொஞ்சமா வந்துட்டுது. அப்படியே கொள்ளுங்க. மேல இருந்து வெயில் விழுகிறது தான் இப்படி தெரியுது. அரி வெயில். தென்னை மரத்துல தான் நான் அடுப்பை மூட்டி இருக்கிறேன், அதாலதான் இப்படி தெரியுது உங்களுக்கு. உள்ளி பேஸ்டை நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். இஞ்சியும் உள்ளியும் போட்டு அரைச்சிருக்கிறேன். ஒரு 5 உள்ளி, சின்ன துண்டு 2 சின்ன துண்டு இஞ்சி அவ்வளோத்தையும் போட்டு பேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கிறேன். பிரியாணிக்கு இது கட்டாயம் போடணும். இஞ்சி உள்ளி பேஸ்ட் இல்லாட்டிக்கு நாங்கள் செய்யல, அது டேஸ்ட் இருக்காது. அதுதான் முழு சுவையையும் கொடுக்குறது. இறைச்சி கறி காய்ச்சினோம்னாலும் கட்டாயம் இஞ்சி உள்ளி பேஸ்ட் போட்டுக்கொள்ளுங்க. இதோட ஒரு சின்ன தக்காளி எடுத்து நான் நறுக்கி வச்சிருக்கிறேன். கணக்க தக்காளி போட தேவையில்லை.
வெங்காயம் தான் கொஞ்சம் கூடுதலா போடணும் ஒழிய தக்காளி கொஞ்சமா போட்டுக்கொள்ளுங்க. எல்லாம் பொரிஞ்சு வெங்காயம் பொரிஞ்சு நாங்கள் தக்காளியையும் சேர்த்துக் கொள்வோம். ஒரு கொஞ்சம் தக்காளி தான் நான் எடுத்திருக்கிறேன். ஏன்னாட்ட நான் எடுத்துக்கொண்ட அரிசி கொஞ்சம் 1.5 துண்டு அரிசி, அதுவும் சின்ன பெணியால் எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த அரிசி வந்து 300 கிராம் அரிசி வரும். அதனால தான் நான் இறைச்சியும் 300 கிராம் எடுத்திருக்கிறேன். தயிர் 1/4 கப் தயிர் எடுத்திருக்கிறேன். அங்க நிறைய போட்டாலும் அதில் சுவை மாறிடும். அதுக்காக கொஞ்சமா சேர்க்கிறேன். அப்படியே இருக்கு. இந்த டைம்ல நாங்க இதுக்குரிய மசாலா பொருட்களை சேர்த்துக்கொள்ளலாம். நான் எங்கட இடிச்ச தூள் சேர்க்க போறேன். வறுத்து இடிச்ச தூள் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை போடுறேன். உப்பும் அளவா போட்டுக்கொள்ளணும். பிறகு ஒருக்கா நீங்க தண்ணி அரிசி எல்லாம் சேர்த்து போட்டு உப்பு டேஸ்ட் பாருங்க. அந்த டைம்ல உப்பு காணாட்டி நீங்க உப்பு சேர்த்து கொள்ளுங்க. உப்பை போட்டுட்டு நான் இன்றைக்கு சக்தி மசாலாட பிரியாணி தூள் வேண்டி இருக்கிறேன். அப்ப அதைத்தான் போட போறேன். நாங்க வீட்டிலேயே நாங்க பிரியாணி மசாலா அரைச்சு கொள்ளலாம். ஆனா நான் இது டேஸ்டா இருக்குமென்றதால சக்தி மசாலாட வைவனியன் வந்திருக்கிறேன். 2 தேக்கரண்டி போட்டுக்கொள்ளுங்க. 2 தேக்கரண்டி சக்தி மசாலா தூள், 1 தேக்கரண்டி நாங்க அடிச்சு வறுத்த தூள். அடுத்தது இவ்வளத்தையும் போட்டுட்டு நான் எடுத்து வச்சிருக்கிற இறைச்சியும் போட போறேன். ஆட்டு வச்சது சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன். நான் பெருசா வெட்டையில சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் போட்டு அப்படியே கலந்து விடுவோம். இப்ப தண்ணி தான் நாங்க அளவா விடணும். இப்ப நான் இதுக்குள்ள நான் எடுத்த அந்த டம்ளர் உங்களுக்கு காட்டுறேன். அதால 1.5 டம்ளர் தான் அரிசி எடுத்தேன் நான். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி விடணும். இப்ப நான் 1/2 டம்ளர் தண்ணியை நான் இதுக்குள்ள விட்டு கொள்ள போறேன். அதையும் விடையில கொஞ்சம் 1/4 டம்ளர் கிட்ட இதை விட்டுட்டு இப்படியே நான் அவிய விட போறேன். அவியட்டும். இந்த மசாலாவோட சேர்ந்து இறைச்சி அவிஞ்சு வரும். கொஞ்ச நேரத்தால பார்த்தோம்னா அப்படியே அவிஞ்சு எண்ணெய் மேலால வரும். அந்த டைம்ல நாங்க அரிசியை சேர்த்து கொள்ளலாம். அப்படியே அவிய விடுவோம். நல்ல நெருப்பெரிச்சு விட்டோம்டா பாருங்க நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. இறைச்சி அவிஞ்சிட்டு பெரிய போடுறதா இருந்தா நீங்க அவிச்சு போட்டே போடலாம். அதாலதான் சின்ன சின்ன துண்டா வெட்டினான் கெதியா அவிஞ்சிருமன்றதுக்காக. நான் உங்களுக்கு எல்லா வகையான பிரியாணியும் செய்து காட்டுறேன். இறால் பிரியாணி, நண்டில செய்யலாம், முட்டையில செய்யலாம், கோழி இறைச்சி. இங்க காட்டு இறைச்சி கிடைக்கும். அப்படி கிடைச்சதா இருந்தா மான் இறைச்சி, மர இறைச்சி இப்படி கிடைக்கிற சந்தர்ப்பத்துல நான் செய்து காட்டுறேன். 3 டம்ளர் தண்ணி விடணும். ஏற்கனவே நான் 1/4 டம்ளர் விட்டுட்டேன். அதால 2 டம்ளரும் ஒரு 3/4 டம்ளர் கிட்ட நான் விட போறேன். இந்த வாசனை நாங்க விட்ட நெய்யும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் இதுக்குரிய சுவையை கொடுக்கிறது. அரிசி நான் 1/2 மணித்தியாலம் ஊற வச்சு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறேன். 1.5 சுண்டு, அதாவது இந்த சுண்டுல 1.5 சுண்டு எடுக்க கிட்டத்தட்ட 300 கிராம் வரும். 300 கிராம் அரிசியும் 300 கிராம் இறைச்சி எடுத்திருந்தேன். அப்படியே உப்பை பார்ப்போம். உப்பை பார்த்துட்டு அவிய விடுவோம். அவியட்டும். பாருங்க என்ன நல்லா அவிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஆசையா இருக்கு. இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா கொஞ்சம் தண்ணி நிக்கு. இது அரிசியில மட்டத்துக்கு தண்ணி நிக்குது. இப்ப நான் இதுக்கு தம் போட போறேன். தம் போடுறேன்டா இதை ஒரு வாழை இலையால மூடிட்டு மேலால நான் நெருப்பு போட போறேன். வாழை இலை பிஞ்ச இலை தான் கிடக்கதால நான் போடாமலே செய்ய போறேன். அப்படியே பிரியாணி இந்த அரிசி இந்த மட்டத்துக்கு தண்ணி வந்த பிறகு அடுப்பை நான் மூத்து போட்டு அந்த தணல் முழுவதையும் எடுத்து இதுக்கு ஒரு கல்லுண்டு தூக்கி வச்சிருக்கிறேன். வெயிட்டுக்கு சில வேளை காத்து வந்து கூட அடிச்சுதான் இருந்தா இந்த மூடி பறக்க தணல் இல்லாதவன் பறக்கும்ன்றதால ஒரு கல்லுண்டு தூக்கி வச்சு போட்டு இந்த கீழே இருக்கிற அடுப்பில் இருக்கிற தணல் முழுவதையும் அள்ளி நான் மேல போட போறேன். அப்ப கீழுக்கு அடுப்பின் நிலத்தின் அந்த சூடே அதுக்கு போதும். சாடையா கொஞ்சம் தணலை கீழே விட்டுட்டு கொஞ்சம் கூடுதலான தணலை கிள்ளி நான் மேலுக்கு போட போறேன்.
அப்படியே தம் போட்டு 1/2 மணித்தியால நாங்க அப்படியே விடுவோம். விடேக்க முழு தண்ணியும் வத்தி நல்ல மலை பூ மலர்ந்த மாதிரி வந்திருக்கும் பிரியாணி ரைஸ். நல்ல சுத்தம் இருக்கும் காட்டுறேன். அப்படியே முழு தண்ணிலையும் மல்லி மேல போட போறேன். கொஞ்சம் விடுறேன் கீழே, ஏன்னாடா கீழே அழுப்புற சூடிலாம் போயிடும். அதால கொஞ்சம் தண்ணில கீழே விட்டுட்டு மிச்சத்தனை நல்லா காத்தடிக்குது, நல்ல வெயிலா இருக்குது. அதாலதான் உங்களுக்கு அந்த தணல் இது தெரியல, கறி மாதிரி தெரியுது. ஆனா எல்லாம் நல்ல தணல். வெயிலுக்கு இருக்கிறதால அந்த தணல் என்ற நிறம் உங்களுக்கு தெரியல. எல்லாம் நெருப்பு இந்த ஒரு கட்டை நெருப்பை மட்டும் கீழே வச்சுட்டு மற்ற கட்டையும் தூக்கி நான் மேலேயே வச்சு விட போறேன். மேலண்டா மேலதான் சூடு பிடிக்கும், கீழே பிடிக்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும். பாருங்க 1/2 மணித்தியாலம் ஆகிட்டு இப்ப நான் என்ன மாதிரி இருக்குன்னு திறந்து பார்ப்போம். பாருங்க என்ன மாதிரி அப்படியே வத்தி மலர்ந்த மாதிரி வந்திருக்கு பிரியாணி. இப்ப சாப்பிட்டா என்ன சுவையா இருக்கும். இப்ப நான் இறக்கி கொண்டு போக போறேன். இறக்கிட்டு வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு இதுக்கு ஒரு தயிர் பச்சடி செய்வோம். அடுத்தது இந்த மட்டன் எடுத்து நான் கறியும் வச்சிருக்கிறேன், பொரிச்சும் இருக்கு, அதையும் சேர்த்தே சாப்பிடலாம். உள்ளுக்குள்ள போயிட்டு தயிர் பச்சடி செய்வோம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் இருக்கு, ஒரு 7 8 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி, பச்சை மிளகாய் 1 வெட்டி வச்சிருக்கிறேன். தயிர் 1/4 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த தயிருக்குள்ள நான் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3யும் சேர்த்துக் கொள்ளுவோம். பிரியாணிக்கு ஒரு தயிர் பச்சடி இருந்தால் தான் அதுல சுவை இன்னும் அதிகரிக்கும். அதாலதான் நான் இந்த தயிர் பச்சடியும் செய்யறேன். ஏற்கனவே இந்த இறைச்சிக்கறி இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனா இதையும் சேர்த்து சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு மிளகு பேப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக் கொள்ளுவோம். தக்காளி சம்பல், வெங்காய சம்பல், தயிர் சம்பல் என்ன போட்டாலும் பேப்பர் தூள் போடுறதுதான் நாங்க சுவை கூடும். பேப்பர் தூளும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டேன். அப்படியே கலந்தெடுத்துக் கொள்ளுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனையவர்களுக்கும் எனது இந்த வீடியோக்கள் சென்றடையணும், அவர்களும் இதை போல தயாரிக்கணும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. உங்களோட ஆதரவை எனக்கு தருவீங்கன்னு நான் நம்புறேன். பாருங்க, நல்ல ஒரு தயிர் பச்சடி தயாரா இருக்கு. இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, நீங்க வேற நாட்கள்ல தேவையான உணவுகளுக்கு இதை செய்து கொள்ளலாம். உள்ளுக்கு லைட்டுக்கு வேற மாதிரி தெரியுது பிரியாணியோட கலர். ஆனா நல்ல ஒரு சுவையான ஒரு கலர் இதா இருக்கு. அழகான பிரியாணி, சுவையான பிரியாணி. நான் 2 பேருக்கு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு பச்சடியோட கொடுக்க 2 பேர் சாப்பிடுவேன். நான் பிறகு சாப்பிட்டுக் கொள்ளுவேன் ஆறுதலாக. பாருங்க, இதோட பிரியாணி சாப்பிட்டா என்ன சுவையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. நாங்க இங்க இருந்து வேண்டதை விட நாங்களே செய்யற பிரியாணி எங்களுக்கு இன்னும் சுவை கூடும். தயிர் பச்சடியும் வச்சுக்கொள்ளுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு, என் வரைக்கும் பார்த்ததுக்கு, தயவு செய்து என் வரைக்கும் பார்த்து முடியுங்க. பார்த்ததுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.